வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெயினிங் இருக்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பேசாமல் ஆரம்பிச்சிடலாம். நேத்திக்கு நான் இன்றைக்கி என்னுடைய மெயின் அக்கௌண்ட்குள்ளே போயிருந்தேன் கைஸ். போய் விளாண்டு பார்க்கலான்னா போயிருந்தேன் ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணி. நான் ஒரு ஃப்ரெண்டையும் இடையில பிடிச்சேன். அவன் நான் போன ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவன் கூட தான். அவன் எனக்கு வின் தெரியான்னு கேட்டான். அவன் 80 அந்த அளவுக்கு இருந்தான். நானும் ஓகே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். வின் பண்ண பிறகு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணான். நானும் ஓகேன்னு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எங்கள் எனிமீஸும் 2 பேர் இருந்தாங்க. ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் நான் உடனே உள்ளே ஏஆர் வச்சு போட்டு தட்டேன். அசால்ட் வச்சு 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டேன்னா நானே. அவங்க 2 பேரும் அசால்ட் எடுத்துட்டானுங்க. அவனுங்க 2 பேர்கிட்டையும் ஆட்டோ ஷூட்டாக இருந்துச்சு. மொபைல் பிளேயர்ஸு 2 பேரும் டீம் அப் பண்ணி அடித்தாங்களா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த டைமு. என்ன கையில் ஒன்றுமே இல்லாமல் போகிறேன். தம்பி வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அவ்வளோதான் போட்டு தள்ளியாச்சு. அவங்க டீம் அப் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் உடனே ஆட்டோ ஷூட் ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டேன் கையில். போய் இந்த ரேம்ப் கிட்ட ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹெட் ஷாட் வச்சுட்டேன். ஐயோ ஓடுறான். ஐயோ போட்டு தள்ளிட்டானேயா. இதுக்கு தான் இவங்கள்ட்ட தான் சேஃபாக இருக்கணும். ஆனால் அந்த ஃப்ரீசரை வச்சு அடிக்கிறது கஷ்டம், அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, அவன் ஸ்னைப்பர் எடுத்துட்டான்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஐயோ சைத்து. நம்ம கொஞ்சம் கீழே ஒரு இடத்துல சாலிட் கிரவுண்டில் இருந்தோம்னா அவன் அடிச்சிட்றான் நம்மளை ஏதாவது பண்ணி. பிடிச்ச வேண்டியதான். எனிமி மேலே கிராஸ் ஏர் போட்டுச்சுன்னா ஓகே போட்டு தள்ளிட்டானே. கையில் எடுத்துட்டான். அவன் மேட் சேஃபாக இருப்போம். பட் சேட்லி நான் இப்போ சொன்னால ஒரு ரவுண்டு அது என்ன ஆச்சுன்னா 3-3ன்னு இருந்துச்சு. நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டான். இல்லைடா அங்கே வாலில் ஓட்டிக்கிட்டு வர பக்கம் போடுறதுலேயாச்சு. அது வால் ஸ்லைடிங்கு. அவன் ஜம்ப் பண்ணிவிட்டு இல்லைனா ஜாய்ஸ்டிக் விட்ருந்தான். அவன் கீழே இறங்கி அடித்து வாய்ப்பு இருக்குது ஜெயிக்க. ஆனால் இவங்கெல்லாம் பண்ண மாட்டுறாங்க. ஓகே கைஸ், நீங்கள் ஸ்னைப்பரை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா எப்போவுமே ஹை கிரவுண்டில் இல்லை ஒரே இடத்துல நிற்காதீங்க. அப்புறம் ஒரே பேட்டர்ன்லேயும் மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட வீட்லேயே அழுகும். ஐயோ நீங்கள் ஒரே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லைன்னா ஹை கிரவுண்டு போனீங்கன்னா அவங்க ஒரு கிளிக் அடித்து உங்களை போட்டு தள்ளிவிடுவாங்க. எங்கெங்கேயோ போதே ஜாய்ஸ் ஏச்சி. ஆனால் போயிட்டான். பக்கத்தில் வேணால் ஷார்ட்டி பண்ணிடுவானே நம்மளை. போட்டு தள்ளிட்டான். ஆட்டோ ஷூட் இல்லாமல் இந்த ஏஆர் மாதிரியான வெப்பன் தான் யூஸ் பண்ண முடியுது. ஓ பாடி பயங்கரமாக இருக்கானையா.
ஓகே, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, அவன் வச்சிருக்க லெவலுக்கு நம்ம படித்தது கொஞ்சம் அதிகம் தான். நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் டிக்கெட் ஆஃப் திஸ் அக்கௌண்ட் தேவைப்பட போகிறதில்ல எனக்கு. ஆட்டோ ஷூட் இல்லாமல் இந்த கிராஸ் போ ஸ்னைப்பர்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. கிராஸ் போ ட்ரை பண்ணினேன், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகே, வந்தாச்சு. இந்த மேட்ச் ரூலில் அனுப்புவானுங்கன்னு நினைக்கிறேன். அனுப்புகிறானுங்க. நைஸ். முன்னாலாம் ஏஆரில் 30 புல்லட் இருந்துச்சா, இப்போ தான் நர்ஃப் பண்ணி பர் ரீலோடுக்கு 20 புல்லட்னு வச்சிட்டானுங்க. எப்பா எஃப்பிஎஸ் பாருங்கள், சைடு மேலே கார்னரில் ஒன்றதுமே குறைக்கிறான். நீங்கள் ஐயா எவ்வளோ 50 கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் பிளேஸ்லாம் 700 FPS வச்சு ஓட்டுறாங்க. நான் அழுத்தவே இல்லைங்க ஐயா அந்த ஷூட் பாட்டினா, அதுவும் தான் அழுத்தி பிடிச்சிச்சு. என்னத்த யூஸ் பண்ணுறான்னு தெரியலையா தம்பி, நீ போட்டு அந்த நைஃபை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கப்பா. ஐயோ, அவன் நைஃப் வச்சு வெறும் மீலி போட்டு தள்ளிக்கிட்டான். அவன் நினச்சிருப்பான் பேக் ஸ்டெப் பண்ணி கொண்டிருக்கான். எனக்கு முன்னாடி தெரியும் அவன் எப்படி என்ன கொண்டான்னு. சரி சரி, இந்த டைம் நம்ம வேறு கிரானைட் ஜம்ப் ட்ரை பண்ணலாம். ஓ, போட்டதுமே வெடிச்சு பிடிச்சா, அப்போ இன்னி கொஞ்சம் கஷ்டம்தான். ஹை கிரவுண்ட் எடு. பாய். ஏரியாச்சு. இதை நான் ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. போடுறது லேட்டாக. சைத்து இருந்தா நேரம் ஹை கிரவுண்ட் எடுத்து இது பண்ண. இல்லை, ஒரு அடியாவது அடுறா ஃபிஸ்டில். அவன் எங்கே இருக்கானே தெரில, நான் மட்டும் பிடிச்சி அழுத்திட்டு இருக்கேன். என்னடா 60 டேமேஜ் தான்டா பண்ணியிருக்கேன். போட்டு தள்ளிட்டான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவங்க இடத்துல அப்படி எய் மூச்சு அடிச்சிருக்கலாம். எங்கே போயிருக்க? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வின்னா. ஐயோ, நான் செகண்ட் வின்னில் நினச்சிட்டு இருக்கேன். நான் இது செகண்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சேன்.
ஆனால் முடிஞ்சிருச்சு அது உள்ள. ஐயோ ஜம்ப் அழுத்த விட்டுட்டேன், மறந்துட்டேனே. தாடி அதுக்குள்ளே எப்படி அங்கே போனேன். நம்ம இங்கே மட்டும் கொஞ்சம் சில்லாக இருந்து ஐயோ அடிச்ச நினச்சனே, இன்னும் ஒரு ஷாட் அடிச்சா செத்துருப்பான்னு நினச்சனே. தம்பி எவ்வளோ சுத்தமாக ஐயோ அவன் என்ன பேக் ஸ்டெப் படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், நானும் அதுக்கு முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாவி இன்னும் ரீலோட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கியாடா நீ. அண்ணே ரீலோடு பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவானா, ரீலோட் பண்ணி கொடுத்துருப்பான். இல்லை எங்கடா போனேன் தம்பி. ஹல் இந்தா போச்சுக்க. எஸ் நீங்கள் நைஃப் பிளேயர் என்கவுண்டர் பண்ணுறதுனாலும் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு ரேம்ப்பு பார்த்தோம்ல, அந்த ரேம்ப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமா பயந்துட்டேன், வந்து அடிச்சிருவானோன்னு. ஆனால் 3-4 ஐயோ மை ட்ராக்கிங் சக்ஸ் ப்ரோ. எஸ் இதை தாண்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா கஷ்டம்தான் அடிக்க. ஜட்டி போட்டுட்டு சுத்துற, அது ஜட்டி தானே எனக்கு தெரியும், நீ ஒரு ஜட்டி பாய். ஓகே சடன் டெத் லாக்கின். தெரியும் போட்டு தள்ளிடுவான்னு. என்ன இன்னைக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, 13 நிமிஷம் ஆகுதே. இந்த டைம் ஏதாவது வின் பண்ணுவோம். சாமி இதை வாங்கி எல்லாரையும் சொருவிடுவோமா. அதை நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒருத்தனாலே ஒன்றதையும் முடிக்க முடியாது. ட்ராக்கிங்க்குன்னு தனியாக ஒரு கேம் இருக்குது, அதில் போய் விளாண்டு போகலாம். வேண்டாம் ஓகே. அரே இந்த இனிமே எப்படி இருக்கான்னு தெரில. கிரேவியரில் ஏதோ மேட்ச் பாயிண்ட் அப்போ ஏதோ நடக்குமா, என்ன நடக்கும்னு தெரில, தெரிஞ்சா சொல்லுங்க. நானே கிரனேடை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்போ பார்த்தீங்களா ஐயோ இல்லை எய்ம் பாட்டா வாய்ப்பில்ல. மாலி யூஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு மாலி யூஸ் பண்ண பிடிக்காது.
ஐயோ நேரம் கிட்ட நேரத்தில் தான் இவன் ரீலோட் பண்ணுவான். ஒரு சொல்லிட்டானே இல்லை என்ன ஃபினிஷரை சுற்றுற நீ, ஃபினிஷரை மாற்றிடு இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க உனக்கு வச்சுருக்காங்க அவ்வளோ ஃபினிஷரா. ஐயோ ப்ரோ what the hell, அடிச்சு பிடிச்சிக்கிறேன் நான் போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு அவனும் நம்மள மாதிரி ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்பா என் ரேப்பாக விழுது. தம்பி உனக்கு ட்ராக்கிங் ஏதோ வருது போலப்பா, எனக்கு சுத்தமாக ட்ராக்கிங்கே வரலப்பா. ஐயோ பொடி ஜஸ்ட் மிஸ். திரும்ப எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒன்று தெரியும், அவன் யோசிச்சிருப்பான் ஒரு வேளை இவன் எய்ம் பாட் யூஸ் பண்ணுறானோ. அதாவது நான் வந்து அவ்வளோக்கு ப்ரோன்னு சொல்ல வரல, எய்ம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி சொல்ல வரல. அவன் மேலே படாமலே அடிக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பான்னு சொல்கிறேன். எப்படி செம்ம இட்ஸ் a beast bro. எனக்கு நிறைய மேலே எங்கடா இருக்க வேணாம். ஐயோ மாலி யோ ஷிட் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கனே, பயத்தில் கையை நடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேண்டு என்ன அழுத்தி பிடிக்கிற அப்பனா இருந்துருக்கலாம். இவ்வளோ ஐயோ மாலி அந்த ஹெட்ஷாட் முன்னாடி இல்லைன்னா செத்து போயிருப்பேன். என்னடா 11 டேமேஜ் பண்ணுறீங்க அநியாயமா? எப்பா யார் என்னடா நீ 11 டேமேஜ் பண்ணி டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்க? ஏன் மாலி போட்டு போகிறான். போட்டு தள்ளிட்டானேயா. 3-3. ஓகே செத்தா 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 செத்தா. செத்துறேன். ஓகே நான் ரொம்ப மோசமாக விளாட்றேன், சில்லின் பண்ணி விளாட்றேன். ரெண்டு பேருமே ஸ்பேமர்ஸ் ப்ரோ. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் ப்ரோ.
உனக்கு ட்ராக்கிங் வரல. இதுக்கு என்னடா ஒரே இடத்த சுற்றி வந்துட்டு இருக்கேன். போச்சு போச்சு போச்சு. சேர்த்துறேன். இருங்க கைஸ், நம்ம ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவனை குட்டி ஆக்கணும். இங்கே இதில் போயிட்டு தான் இங்கே தான் சைஸ் இருக்கான் அவன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த சைஸ் போதும். வாங்க நம்ம எய்ம் இதுக்கு போயிட்டு வரலாம். கைஸ், நான் பேண்டிஸ் எய்ம் ட்ரெயின் இதுக்கு வந்துருக்கேன். நம்மளுக்கு ட்ராக்கிங் தான் தேவை. வந்தாச்சு, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும்னு தெரியலையே. இங்கேயே வச்சு எடுத்துகிட்டு போகணுமோ தெரியல. அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிருக்கேன். 2 டைம் மிஸ் பண்ணிட்டேன். டேமேஜ் 0வா? இல்லை, எனக்கு புரியல. நான் ட்ராக்கிங்ன்ற பேரில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே அடிச்சாச்சு. இருங்க ஒரு நிமிஷம். நான் வெறும் ஒரு விரல்லே தான் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டேமேஜ் இது வேணாம். இங்கே வேறு ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளேயே நம்ம போகலாம். ரிஃப்ளெக்ஸாக தான் இருந்துச்சு. என்னடா டே பாண்டி, வாய்ப்பில்லை பாண்டி, செருப்பு பாண்டி. நம்ம செருப்பு பாண்டியோட கேம்குள்ளலாம் போக மாட்டோம் இனிமேட்டு. இதுக்குள்ளே அது போகலாம். வந்தாச்சு. டு பிகின் ப்ரெஸ் டி ஓப்பன் சூஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, இது இப்போ நான் சுடணுமா? டஜுக் ஆனால் என்ன தான் பண்ணணும்? மெயில் சப்போர்ட் ஆடாடு சேஃப் ஷேட்டா. இதே என்னடா பண்ணுறது? இப்போ தள்ளிட்டு போகணுமா? இதை தள்ளுறான். ஏதோ சொல்லுது. இது மெசேஜா? உடச்சி பார்ப்போம். வச்சுக்க. இழுத்து பாரு தான் இருக்கோ. எக்ஸ்ட்ரா 2 பேர் சேர்ந்துட்டாங்க உள்ள. தெரிஞ்ச வெளியே போயிட்டாங்க. எங்க ஒருவேளை எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வாடா ஒன்றா தான் தேடிங்க சொன்னேன். போ சீக்கிரமா முன்னாடி போ. நாங்கள் மேலே மினிகன் பார்த்தேன். ஏழை எங்கடா போகிறேன்? ஐயோ ஓடுறாயா? இவனை வச்சுட்டு என்ன பண்ண? நம்ம நைஃப் ட்ரை பண்ணலாம். இது ஆட்டக்கு வந்தானே கீஸ் போனால் போட்டோம். இவங்க இருக்காங்கல்ல, சைத்துக்கு எவ்வளோ தூரமா கேட்குறானுங்க? சைத்துக்கு 40 கேட்குறானுங்க. இது யாவும் கொடுப்பான். எனக்கு ஓசியில் கிடச்சிது, அது ஓகே. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு அது என் அக்கௌண்ட்டில் ஓசியில் கிடச்சிது, மற்றவங்கலாம் என்ன பண்ண முடியும்? சீசன் சீரமோவில் இறக்கி விடுங்கடா. இறக்கி விட்றானுங்க. இன்னைக்கு நைஃபை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டபுள் ஜம்ப் பண்ண நான் என்கிட்ட இருக்கிறது வெறும் ஃபிஸ்ட்டு மட்டும்தான். ஆனால் ஃபிஸ்ட்டுக்கு பதிலாக நைஃப் வந்துடுமே.
அப்படியே டீஃபால்ட்டோட எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸ்விஸ்ட்டுக்கு பதிலாக நைஃப் எடுத்துக்கிட்டு. அரீனா வேணா செயின்ஸ் கூட வாங்கலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். நைஃப் இன்னும் நீட்டாக இருக்கு. ஆமாம், எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னே தெரில. மீலி பண்ணிடுவோம் இவனை. அவனை அது கொண்டிருக்கணும். கைஸ் நீங்களே பார்த்துருக்கீங்க, நான் அவனை கொண்டிருக்க வேண்டியது. இவங்க என்னை ஏமாத்துறாங்க சொல்லிட்டேன். அது பேக் ஸ்டாம்பா. நீ அங்கே பறந்து என்னடா பண்ண போற? ஏதோ பயங்கரமா வச்சு அடிக்கிறான்னு மட்டும் தெரியுது. ஏய் என்னடா நீங்க ஏன் பண்றீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க போக ஆடுறானுங்க. அதை அவனை அடிச்சிருக்க வேண்டியது. Yo shit bro. கைஸ் இவங்க ஏமாத்துறானுங்க. சும்மா நேரம் அழுத்தத்துன்னு அழுத்திட்டு இருக்கேன். இவ்வளோக்கு ஏமாத்துறான், நம்மளால என்ன பண்ண முடியும்? அதான் உனக்கு கூல் டவுன் இதில் ஈஸியாக இருக்கிறதுனால திரும்ப ஸ்பேம் பண்ண முடியுது அதை போட்டு. வீசிடலாம் போட்டு. போலீஸ் டிராப் ஆகி ஒரு வெப்பன். ஒரு ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டாப் எவர் ப்ரோ. ஆனால் நான் நைஃப் யூஸ் பண்ண போகிறேன்னு கிடையாது. ஏய் தம்பி ஏமாத்துறீங்கடா என்ன நீங்க? ஏமாத்துறீங்க. நான் ஒரேடியே வச்சிருந்தா செத்துருப்பானேயா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நேற்றை விட நீ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் விளாண்டுருப்பேன். ஆனால் எனிமீஸ் முக்கியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.